பாரதிய ஜனதா கட்சி வந்துங்க அது கட்சி. அவங்க வந்து ஒரு என்ஜிஓவோ இல்லை வந்து ஒரு மக்களுக்கு உதவணுன்றதுக்கெல்லாம் வந்து ஒரு கட்சியை வச்சு நடத்துகிறாங்க. எந்த கட்சியும் இல்லை, அதில் பாரதிய ஜனதா கட்சி தலையாய பொறுப்பில் இருக்குது. அப்போது இதே பெட்ரோல் விலையை குறைக்கிறாங்கன்னா கூட ஒரு 10 பேர் ஏழைப்பாழை வந்து சரி ஒழிஞ்சு போகுது அப்படின்னு கூட கோவம் குறையலாம். இது ஒரு டோக்கனிசம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஆனால் இந்த டோக்கனிசம்னால பிஜேபிக்கு ப்ளஸ் தான். இதையும் கொடுக்கலன்னா நிலைமை யோசிச்சு பாருங்க, கண்டிப்பாக ஒரு பேசுபொருள் வந்திருக்கலாம். இப்போது இதில் இன்னொரு விஷயம், திமுகவுக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க. என்னன்னா, சிபி ராதாகிருஷ்ணனை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா இல்லையா? இந்திய கூட்டணிக்கு இது கேள்வி. கடந்த காலத்தில் மகாராஷ்டிரத்தில் பார்த்துருக்கோம், மற்ற மாநிலத்தில் பார்த்துருக்கோம், ஜார்க்கண்டில் அவங்க ஊரை சார்ந்தவங்களோ இல்லை அவங்க குடியை சார்ந்தவர்களோ இருக்கும்போது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமே அவர்களை சப்போர்ட் தான் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே அந்த கேள்வி வருது, நீங்கள் தார்மீகமாக கொள்கை அதெல்லாம் இல்லை, வேணுமா வேணாமா எஸ்ஆர் நோ அப்படின்னும் போது திமுகவுக்கு அது ஒரு நெருக்கடி. இந்த விஷயத்தில் அதை பெருந்தன்மையோடு எதிர்க்காமல் அதை அப்படியே கடந்து போயிட்டா திமுகவுக்குமே நல்லது. இது வந்து இவங்க தேர்தலை வச்சு தான் பண்ணாங்க அப்படி இப்படின்னு இவங்க பிரச்சாரம் பண்ணாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி நினைச்சதை அடையிறாங்க. இப்ப நீங்க அந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. அவங்க பேசுறது வந்து என்ன அப்படின்னா, நயினார் அவர்கள் கூட தமிழர்ங்கிற உணர்வுல ஒன்றுபடணும் எல்லாரும், இது தேவைப்பட்டா ஸ்டாலின் அவர்களை கூட நான் சந்திச்சு ஆதரவு கேட்பேன் அப்படிங்கிற அந்த இது கொண்டு வர்றாங்க. இவங்க என்னன்னா, தமிழர் அப்படிங்கிறதுனாலயே ஒரு RSS சித்தாந்தத்தை கொண்ட பாஜகவை சேர்ந்தவரை ஆதரிக்க முடியாதுங்கிறதுக்கு அவங்களுடைய பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இந்த கட்டம் 2 பேருக்கும் இடையில அப்படிங்கும்போது இது எப்படி ஒரு தாக்கத்தை மக்கள் மத்தியில உருவாக்கும்? அந்த கடைசியாக மக்கள் வந்து இதை வந்து பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்கன்னா, இதுக்குள்ளே இருக்கிற நுனி அரசியலுக்குள்ளே போக மாட்டாங்க. இப்போ இதே மோடி வராரு, மோடிக்கு தேர்தல் நடக்குது, அமித்ஷா வந்து இங்கே வாக்கு கேட்குறாருன்னா அப்போ மக்கள் பார்க்குற விதம் வேறு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பிரஜைக்கு வந்து ஒரு முக்கிய பொறுப்பு கிடைக்குதுன்னும் போது தமிழர்கள் வந்து அதை ஏற்றுக்க தான் செய்வாங்க. மக்களுக்கு வந்து யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் துணை ஜனாதிபதி ஆகிறதுனால அவங்களுக்கு என்ன இழப்பு? இதில் ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு என்ன கொள்கைனால அவங்களுக்கு என்ன இருக்குது? அவங்களுக்கு ரேஷனில் அரிசி கரெக்டாக வருதா, குடிக்கிற தண்ணியில் நல்ல தண்ணி கிடைக்குதா, வாழ்வாதாரம் நல்லா இருக்கா, வரி கம்மியாக இருக்கா, கரண்ட் பில்லு கம்மியாக இருக்கா, சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குது, இதுதான் மக்களோட தேவை. நம்ம தான் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அரசியல் காரணங்களுக்கோசரம் இதை வந்து அரசியலாக அதை சேர்த்து கொடுக்குறோம். சிபி ராதாகிருஷ்ணன் வந்து ஒருவேளை துணை ஜனாதிபதியாக ஆகிட்டு கூட எதுவுமே செய்யலைனாலும் அது வந்து வாக்கில் ஒன்றும் ஆக போகிறது. இது வந்து அரசியல் கட்டமைப்பு. பாரதிய ஜனதா கட்சி இப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்கியிருக்கு. அதாவது தமிழ்நாட்டுக்கு நாங்கள் எதுவும் செய்யலை. நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள், தமிழிசைக்கு கவர்னர் பதவி, சிபி ராதாகிருஷ்ணனுக்கு கவர்னர் பதவி, ஈலா கணேசனுக்கு கவர்னர் பதவி, தோத்த எல்முருகனுக்கு அமைச்சரவையில் பதவி. அப்போது நிர்மலா சீதாராமன் நீங்கள் யோசிச்சு பாருங்க, நிர்மலா சீதாராமன் அம்மையார் சேர்மன் என்ன ஆகும் நிலைமை?